ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கான சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தகம் பழகு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ ஒவ்வொரு சீரியஸாக வீடியோஸ் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம். Illustration 9, page number 192. Following the trial balance of Ms. Brijesh and Sons, prepare final accounts for the year ended 31st March 2013. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள், ரிட்டர்ன்ஸ், கேரேஜ் இன்வர்ட்ஸ், டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், சேலரிஸ் அண்ட் வேஜஸ், இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னாவே 3 பேசிக் இருக்குது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னாவே ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன அப்பியர் ஆகும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அப்பியர் ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அப்பியர் ஆகும், அதே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அப்பியர் ஆகும். எப்பயுமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நோட் பண்ண வேண்டியது, மேனுஃபேக்சரிங் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும். அண்ட் தென் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பிஸ்னஸ்க்கு எந்தெந்த விதத்துலலாம் ப்ராஃபிட் ஆகும், எந்தெந்த விதத்துலலாம் லாஸ் ஆகும்னு சில விஷயம் இருக்கும்ல. அதாவது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வந்து வரும். எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா எல்லா ரியல் ஐட்டம்ஸும், ரியல் அண்ட் பர்சனல் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகும். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து நாமினல் நேச்சர் இருக்கிறது எல்லாமே வந்து அப்பியர் ஆகும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது ரியல் அண்ட் பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்கிற நேச்சர் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற எல்லா விஷயமுமே வந்து 2 இடத்துல வந்து அப்பியர் ஆகணும். இது வந்து ஒரு பேசிக் ரூல். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே என்ன ஆகணும்னா 2 இடத்துல வந்து அப்பியர் ஆகணும். ஒன்று அது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகணும், இல்லைனா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகணும். ட்ரேடிங்கில் அப்பியர் ஆகிற விஷயம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து அப்பியர் ஆகாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகிறது வந்து ட்ரேடிங்கில் வந்து அப்பியர் ஆகாது. எக்ஸப்ட் ஒன் திங் என்னென்னா, நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ சம்குள்ளே போகலாம், எப்படி வந்து போகும்னு சொல்லிட்டு சம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் அக்கௌண்ட். இதில் வந்து ஆல் இண்டிவிஜுவல்ஸ் will take place. Debit the receiver.
credit the giver. இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்லேயே இருக்கிறது. ஜஸ்ட் ரஷ் அப் பண்ணிவிட்டு அப்புறம் சம்குள்ளே போனால் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரியல் அக்கௌண்ட்ஸ். ரியல் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம அசட்ஸை வந்து குறிப்பிடுவோம். அதில் டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out. Nominal account. Debit all expenses and losses. Credit all incomes and gains. இது பேசிக்காக வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சாவே வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போடலாம். Stock as on 1/4/2012. Opening stock, trading account debit side. Purchase and sales. Purchases, trading account debit side. Sales, trading account credit side. Bills receivable, balance sheet, asset side. Returns. Returnsலே பார்த்தீங்கன்னா 2 ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒன்று பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இன்னொன்று சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ டெபிட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரிட்டனாக இருக்கும். கிரெடிட்டில் இருக்கிறது உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிட்டனாக இருக்கும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். டெட்டாஸ் அசட் சைடு அப்பியர் ஆகும். கிரெடிட்டாஸ் உங்களுக்கு வந்து லைபிலிட்டி சைடு அப்பியர் ஆகும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ். டிஸ்கவுண்ட்டில் எப்பயுமே டெபிட். டிஸ்கவுண்ட்டுன்றது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு இன்கம் மாதிரி, கரெக்டாக? ஸோ அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். டிஸ்கவுண்ட் டெபிட் சைடில் இருக்கிற அந்த 5,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸில் வரும். கிரெடிட் சைடில் இருக்கிற அந்த 5,000 வந்து உங்களுக்கு இன்கம் சைடில் வரும். நெக்ஸ்ட் salaries and wages. salaries and wages வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். எப்பயுமே வந்து வேஜஸ் அண்ட் சேலரிஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடணும். சேலரிஸ் அண்ட் வேஜஸ்ன்னு கொடுத்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இன்சூரன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், வேஜஸ் அண்ட் சேலரிஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், பேட் டெட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட், கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் போடுவோம். பிரிட்ஜஸ் டிராயிங் வந்து நம்ம வந்து கேபிட்டலில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணி போடுவோம். லூஸ் டூல்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடுவோம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் சைட் டெபிட் சைட் போடுவோம். அட்வர்டைஸிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போடுவோம். கேஷ் இன் ஹேண்ட் அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். கேஷ் அட் பேங்க் அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். அண்ட் தென் வந்து பெட்டி கேஷ் அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். மிஷினரி அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். கமிஷன் நமக்கு வந்து அது ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே சேர்றது. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட்டில் இருக்க 10,000 நம்ம எக்ஸ்பென்ஸ் சைடில் போடுவோம். கிரெடிட்டில் இருக்கிறத வந்து இன்கம் சைடில் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் stock on 31st March was valued at cost price 4,20,000 and market price 4 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது 2 பிளேஸில் அப்பியர் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரையல் பேலன்ஸில் அப்பியர் ஆகும். அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் அப்பியர் ஆகும். காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் whichever is lesser அதை தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 4,20,000 கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 4 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் whichever is lesser எது 4 lakh தான் லெஸ்ஸர். அதுதான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கில் எடுப்போம். அண்ட் தென் வந்து டிப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் at 10% அண்ட் மிஷினரி at 20% ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்ட் ஆஃப் rupees 5,000 was paid in advance.
salaries and wages due but not paid 30,000. ஸோ இப்போ இந்த டெப்ரிசியேஷன்றது என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம், எக்ஸ்பென்சஸ் சைடில், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் சைடில் போடுவோம். அண்ட் தென் வந்து இதே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அந்த கன்சர்ன்ட் அசட்லேருந்து லெஸ் பண்ணி காட்டுவோம். ஃபர்னிச்சரில் லெஸ் பண்ணுவோம், மிஷினரியில் லெஸ் பண்ணுவோம். ரெண்ட் அட்வான்ஸ், பெய்ட் இன் அட்வான்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பே பண்ணிட்டோம், அது நமக்கு ஒரு அசட். என்ன பண்ணுவோம்னா ப்ரீபெய்டுன்னு அர்த்தம். பெய்ட் இன் அட்வான்ஸ்னா அந்த கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு அந்த பெய்ட் இன் அட்வான்ஸை நம்ம அசட் சைடில் காட்டுவோம். salaries and wages due but not paid. but not paid means outstanding. இன்னும் நம்ம அதை வந்து பே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 30,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். எதில் ஆட் பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த கன்சர்ன் salaries and wagesல வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால லைபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு போய் காட்டுவோம். மேக் அ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் 5% ஆன் டெட்டாஸ். ஸோ ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கமிஷன் ரிசீவபிள், கமிஷன் ரிசீவபிளும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போடுவோம். அண்ட் தென் வந்து நம்ம வந்து அசட் சைட்லேயும் வந்து போடுவோம். இதை எப்படி வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் அண்ட் P&L. ஸோ இதில் எதுவுமே ஒர்க்கிங் நோட் கிடையாது, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் போட போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakh கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசர்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. லெஸ் ரிட்டர்ன்ஸ் 50,000 நம்மளே பார்த்தோம். 50,000 எங்கேருந்து எடுத்தோம்னா கிரெடிட் சைடில் இருக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து போட்டோம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ், வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இது எல்லாமே வந்து டெபிட் சைடில் ட்ரேடிங் அண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். இது எல்லாமே நம்ம கொஷினில் முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் 35 lakh லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம எப்பயுமே எது போடணும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸர் தான் எடுத்து போடுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸர், 4 lakh இஸ் லெஸர், அந்த 4 lakh தான் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 38 lakh நமக்கு வரும். நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா கிராஸ் ப்ராஃபிட் 13,20,000 வரும். இந்த 13,20,000 நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கிறத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பை கிராஸ் ப்ராஃபிட் 13,20,000 வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் வச்சுருந்தோமோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சேலரிஸ், நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? சேலரிஸ் 2,20,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. சேலரிஸ் அண்ட் வேஜஸ் டியூ பட் நாட் பெய்ட் 30,000 இருக்குது. இப்போ அந்த 30,000 நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், அவுட்ஸ்டாண்டிங்னா வி ஷுட் ஆட். ஸோ அந்த 30,000 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ், இது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் P&L இருக்குது. ஸோ கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே கொடுத்துட்டோம். கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக எடுத்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு சேலரிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் எப்படி வந்து போட்டாங்கன்னா ஃபர்னிச்சரில் 10% வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 lakh கொடுத்துருக்காங்க. இதில் 10% வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 4 lakh into 10% 40,000. அப்படி தான் இந்த டெப்ரிசியேஷன் வந்து இவங்க இங்கே காட்டியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 40,000 அண்ட் தென் வந்து டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி. ஸோ மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 lakh கொடுத்துருக்காங்க. 3 lakhல 20% போட்டோம்னா we will get this 60,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 60,000 அப்படி தான் அப்பியர் ஆகுச்சு இங்கே. அண்ட் தென் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க 60,000.
ரெண்ட் 60,000 இதோட பெய்ட் இன் அட்வான்ஸை லெஸ் பண்ண போகிறோம். ஸோ பெய்ட் இன் அட்வான்ஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. இந்த 5,000 தான் நம்ம லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். 55,000, 60,000 minus 5,000, 55,000. Next, printing and stationery 30,000 and advertising 50,000, carriage outwards 40,000, discounts 5,000, bad debts 10,000, commission 10,000. இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துட்டாங்க. அது எங்கெங்கே அப்பியர் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இந்த 10,000. இந்த 10,000 தான் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெட்டாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பேட் டெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெட்டாஸ் வந்து 2 lakh வந்து கொடுத்துருக்காங்க. டெட்டாஸ் 2 lakh வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெட்டாஸ் is equal to 2 lakh. அந்த டெட்டாஸில் நமக்கு இவ்வளோ குறிப்பிட்ட கடன் வந்து வராது அப்படின்னு நம்ம ப்ரொவிஷன் பண்ணி முன்னாடியே வந்து அதை வந்து விஷன் பண்ணி வச்சுருக்கோம். முன்னாடியே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரிசர்வ் வந்து எவ்வளோனா 5% அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 5% வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டூ லேக்கில் 5/100 நமக்கு 10,000 வரும். இந்த 10,000 தான் அவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் போனோன்னா அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 5,000, கமிஷன் ரிசீவ்ட் 30,000, ஆட் ரிசீவபிள்னா என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம வர வேண்டிய ஒரு பணம். அந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ணி போட்டிருக்கோம் 5,000. ஸோ 30,000 + 5,000 35,000. ஸோ நமக்கு வந்து ரெண்டு பக்கம் டோட்டலும் வந்து 13,60,000 வருது. இதை வந்து நம்ம டேலி பண்ணால் நமக்கு நெட் ப்ராஃபிட் 7,40,000 கிடைக்குது. இந்த 7,40,000 இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணணும். நெட் லாஸாக இருந்தால் கேபிட்டலோட டிடக்ட் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2013. ஸோ கேபிட்டல் 5 lakh லெஸ் ட்ராயிங்ஸ் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க 70,000. ஆட் நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச அந்த 7,40,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 11,70,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4 lakh அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது எந்த பக்கம்லாம் வந்து லைபிலிட்டிஸ் எதெல்லாம் லைபிலிட்டிஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அசட் சைடில் வந்துடும், டெப்ரிசியேஷன் அசட் சைடில் வந்துடும், ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ் அசட் சைடில் வந்துடும், salaries and wages but not paid dueன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30,000 அவுட்ஸ்டாண்டிங் அது மட்டும்தான் என்ன வரும்னா நமக்கு லைபிலிட்டிஸில் வரும். அந்த அதுதான் எடுத்துகிட்டு வந்து இங்கே 30,000 இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் ஃபர்னிச்சர் 4 lakh அதோட லெஸ் டெப்ரிசியேஷன் 40,000 நம்ம கண்டுபிடிச்சது. மிஷினரி 3 lakh லெஸ் டெப்ரிசியேஷன் 60,000 நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ லெஸ் பண்ணோன்னா 2,40,000. லூஸ் டூல்ஸ் 1 lakh. நெக்ஸ்ட் கரண்ட் அசட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த மார்க்கெட் ப்ரைஸ் 4 lakh. சன்ட்ரி டெட்டாஸ் 2 lakh நம்ம கண்டுபிடிச்ச ப்ரொவிஷன் 10,000. ஸோ இதுலேருந்து இது லெஸ் பண்ணால் 1,90,000. பில்ஸ் ரிசீவபிள் 50,000. கேஷ் இன் ஹேண்ட் 45,000. கேஷ் அட் பேங்க் 45,000 2 lakh. பெட்டி கேஷ் 5,000. ப்ரீபெய்ட் ரெண்ட் அண்ட் கமிஷன் ரிசர்வபிள் ரெண்டுமே வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரீபெய்ட் ரெண்ட் அண்ட் கமிஷன் ரிசர்வபிள் ரெண்டுமே நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அப்படியே போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடும் 16 lakh. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து எந்தெந்த சைடில் வந்து அக்கர் ஆகும்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சிடணும். ஜட்ஜ் பண்ணதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது எது எதுலலாம் வந்து அக்கர் ஆகும்னு சொல்லிட்டு வி ஷுட் நோட்டீஸ் வித் பென்சில். நெக்ஸ்ட் அதை வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம போடும்போது நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து ரெண்டு ஐட்டமும் வந்து ரெண்டு பிளேஸில் வந்து அக்கர் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் புத்தகம் பழகு. தேங்க்யூ ஸோ மச்.